வெல்கம் டு கமலீஸ் டெய்ரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கேன். ஸோ இங்கே அமெரிக்காவில் பப்ளிக் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ்லாம் கிடையாது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே நம்மளோட டேக்ஸ் பண்ணியில் தாங்க ஹிட்டனாக இருக்கும். ஸோ இங்கே வந்து 30% டேக்ஸ் கட்டுவோம், அதுலேயே வந்து ஹிட்டனாக இருக்கும். பட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம தான் தனியாக பே பண்ணணும். ஆல்ரெடி கோவிட்க்கு முன்னாடியே சேர்த்து மறுபடியும் ட்ராப் அவுட் ஆகி மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணி இந்தியா வெக்கேஷன் வரோன்ட்டு இந்த ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து போகிறதே டைமிங்கே செட் ஆகாது. ஸோ இப்போ தான் கொஞ்ச நாள் வந்து தொடர்ந்து போயிட்டுருக்கறனால நல்லாவே 12 ஃபீட் 14 ஃபீட்டு அந்த மாதிரிலாம் வந்து ஸ்விம் பண்ணுறாங்க. ஸ்விம்மிங்லாம் சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்துட்டா அது நமக்கும் யூஸ் ஆகும், மற்றவங்கள காப்பாற்றுறதுக்கும் யூஸ் ஆகுங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ஆற்று நீச்சல் தான் தெரியும். திருச்சியில் காவேரி ஆற்றுல நீச்சல் கற்றுக்கிட்டது தான் தெரியும். பட் எனக்கே வந்து ஒரு நாள் ஸ்விம்மிங் பூலில் வந்து குளிக்கிறப்ப தான் தெரிஞ்சுது, ஓகே நமக்கும் ஸ்விம்மிங் தெரியும் அப்படின்னு. உங்களுக்கும் ஸ்விம்மிங் தெரியுமா தெரியாதா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன வேலை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் கிளாஸ்லாம் போயிட்டு நல்ல ஒரு ஷாப்பிங் போயிட்டு வீட்டில் சமைச்சு சாப்பிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா கிளைமேட்லாம் ரொம்ப வந்து சில்லுன்னும் ஒரே ரெய்னிங்காகவும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராபெரி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா இந்த மே மந்த் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி சீசன். ஸோ அந்த ஸ்ட்ராபெரி சீசனில் ஸ்ட்ராபெரி சாப்பிட்டாலும் ஜூஸியாக இருக்கும், அதே மாதிரி பார்க்கவும் ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருக்கும். அதை தான் ஒரு கிளிப்பிங் வந்து நான் ஆட் பண்ணினேன். இங்கே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சளி காய்ச்சல் அப்படின்ட்டு ஏதோ ஒரு வைரல் பரவிட்டே இருக்குங்க. எப்போ தான் இந்த வெயில் வரும், வெயில் அடிக்கும், நானும் ஒரு ஹேர் கேரை போட்டு ஒரு வீடியோவை போடலான்னா நீ வந்து போடாதங்கிற மாதிரியே இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு விலாகாவது வந்து நம்ம வந்து ஷார்ட்ஸில் போடலான்ட்டு தான் எடுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான சளி காய்ச்சல் அப்படிலாம் ஓடிட்டுருக்குது. ஸோ அந்த கேப்பில் எடுத்த வீடியோ தான் இது. சரி நல்ல காரஞ்சாரமாக ஒரு நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் அன்னைக்கு வந்து நண்டு எடுத்து நண்டு சமைச்சிருந்தோம். ஸோ நண்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்லா வரமிளகா சோம்பு மல்லி தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வெங்காயம் தக்காளியை வந்து வதக்கி விட்டு அதை அரைச்சி ஊற்றுனதை போட்டுட்டு அது நல்லா கொதிச்சோனையும் நண்டை போட்டுட்டோன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து நண்டு வெந்தால் போதுங்க. 8 to 10 நிமிஷம் போதும். ஸோ இதை வந்து நல்லா கொஞ்சம் வந்து சுண்ட விட்டோன்னா தொக்காயிரும். இது இப்படியே எடுத்தோன்னா குழம்பாயிரும். யாருக்கெல்லாம் நண்டு மசால் பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா ப்ளூ கிராப்பு. ஸோ இன்னொரு டங்கினஸ் கிராப் இருக்கும், அதுவுமே சூப்பராக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் அந்த நண்டு சாறு வந்து நிறையா வரும். ஸோ சளி பிடிச்சிருக்கிறப்ப இந்த நண்டெல்லாம் சாப்பிட்டோன்னா உடம்பு சூடாக்கி அந்த சளியை வந்து வெளியே எடுக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பெப்பருமே வந்து அதிகமாக சேர்த்துக்கிறப்ப சளி வந்து சூப்பராக க்யூர் ஆயிருங்க. ஸோ சீக்கிரமாகவே நான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹேர் கேர் வீடியோ வந்து போடுறேன். நிறைய இருக்குது. பட் என்னோடய முடியுமே வந்து எந்த மாஸ்க்கும் போடாமல் ரொம்ப வந்து டேமேஜ் ஆன மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஹேர் கேர் வீடியோ கூடிய சீக்கிரம் வந்துடும். நண்டு மசால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னோடய குரல் கூட பாருங்கள் இன்னுமுமே வந்து சேஞ்ச் ஆகாமே இருக்குது. அந்தளவுக்கு சளி இருக்குது. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.